ஆஸ்ட்ரோ டிவி அனுஷிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு பராப வருஷ ஆண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டானது 14/4/2026 அன்று பிறக்கிறது. சதய நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் செவ்வாய்க்கிழமை புத்தாண்டு பிறந்துள்ளது. இந்த பராப வருஷ தமிழ் புத்தாண்டு பிறப்பதன் மூலம் கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், இந்த புத்தாண்டு முழுவதும் என்னென்ன யோகத்தை கும்பராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, கும்பம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 11வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரகம் உள்ள சனி பகவான் ஆவார். கும்பராசிக்குள் அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும். பொதுவாக கும்பராசிக்காரர்கள் பாருங்க, கடின உழைப்பாளிகள், சலிக்காமல் உழைக்கக்கூடியவர்கள், தனது லட்சியத்தை அடையாமல் விடமாட்டார்கள் கும்பராசிக்காரர்கள். அதே போல இரக்கம், கருணை இதெல்லாம் பாருங்க இயற்கையாகவே இருக்கும். வெளிநாடு யோகம் உடையவர்கள், பூமி சார்ந்த யோகம் உடையவர்கள். அதே போல கும்பராசிக்காரர்கள் பாருங்க போராட பிறந்தவர்கள், எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். சரி, கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கோச்சாரம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே பாதசனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ராசிக்குள்ள ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது தற்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகு சதய 2ஆம் பாதத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல 7ஆம் இடத்துல கேது. இந்த வைகாசி மாதத்தில் பராப வருஷத்தில் வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச நிலையில் அமர இருக்கிறார். பாருங்க, கும்பராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு குரு போனாலும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்வையிட இருப்பது தான். பொதுவாக குரு பகவான் எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்தில் உள்ள கஷ்டங்கள் விளக்கப்படும். குரு பகவான் பார்த்த இடம் பாருங்க கோடி தோஷங்கள் விளக்கப்படுமோ. அப்ப கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்க ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2027 ஜூன் வரையும் 2ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான். மேலும் குரு பகவான் பாருங்க ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி 28ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடத்துல அமர்ந்து தனது 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான பார்வையிட இருக்கிறார். அப்ப இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சில பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். முக்கியமாக ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். இந்த மன அழுத்தம்லாம் மாறும். கும்பராசிக்காரர்களுக்கு பெருசாக மன ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வயதானவர்களுக்கும் பாருங்க, ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாருங்க நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். மேலும் உங்க ராசிக்கு அதிபதியை உச்சம் பெற்ற குரு பார்க்கறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே போல புதிய பதவிகள் தேடி வரும், கௌரவ அந்தஸ்தெல்லாம் தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்வையிடுவது. மேலும் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் உச்சப்பலம் பெற இருக்கிறார். அப்ப இது உங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். முக்கியமா பண வரவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம், உயர் பதவி, சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு அறிகுறி உங்க ராசிக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கு கோணத்தில் குரு பகவான் உச்சநிலை பெறுவது. அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக வராத புதிய பதவிகள், உயர் பதவிகள் இது தேடி வரும் இந்த பராப வருஷத்துல. அப்ப இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பதன் மூலம் வாழ்க்கையில ஒரு சிறந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி கும்பராசியும் ஒண்ணுங்க. ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு கோணத்துல 5ஆம் இடத்துல பாருங்க குரு பகவான் உச்சப்பலம் பெற இருக்கிறார். குருவுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து அந்த சனி பகவான குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் பார்வையிட இருக்கிறார். இது எல்லாமே பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நிலை அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம், வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், இதற்கெல்லாம் ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், குரு பலம் பெற்றாலே குடும்பத்தில் பாருங்கள் சுபகாரியங்கள் சிறப்பாக நடந்தேறும். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு கோணத்தில் குரு அமர இருப்பது உங்கள் குடும்பத்தில் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் பாருங்கள் ஏதாவது திருமணம் நடக்கணும், ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு முக்கியமாக வேலை கிடைக்கும். அதே போல் சொந்த தொழிலில் வியாபாரத்தில் வளர்ச்சி கிடைக்கும். புதுசாக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய உச்சப்பலம் பெறுவதனால பாருங்க உங்களுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பதவி தேடி வரும். முக்கியமாக பாருங்க பணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், இன்கிரிமெண்ட் அதிகரிக்கிறது. அதே போல் பெரிய பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அமர்ந்த வீட்டுக்குள்ளேயும் உச்சப்பலம் பெற இருக்கிறார். அப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து எதிர்பார்த்தது கும்பராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது. முக்கியமாக கௌரவ பதவி, உயர்ந்த பதவி, பணவரவு, சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், இது போன்ற நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை கும்பராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அதே போல் முக்கியமாக உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு கோணத்தில் 5ஆம் இடத்துல குரு இருப்பது உங்களுக்கு நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா கூட குழந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். கும்பராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பாருங்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருப்பதற்கான ஒரு யோகங்கிறது கிடைக்க இருக்கிறது இந்த பராப வருஷத்தில். அதே போல் பாத சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் 2027 ஜூனுக்குள்ளே யாரெல்லாம் வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகும். ஏன்னா சனி பகவான் போகிற போக்கில் ஏதாவது ஒரு செலவுகளை கொடுத்துட்டு போவார். பாத சனி நடக்கும் பொழுது நிறைய பேர் வீடு கட்டுறாங்க. அப்போ கும்பராசிக்காரர்கள் யாரெல்லாம் வீடு கட்டலையோ அவங்கெல்லாம் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த பராப வருஷத்தில். அப்போ 2ஆம் இடத்துல சனி இருப்பது உங்களுக்கு நல்ல வாக்குப்பலம், குடும்ப விருத்தி. ஏன்னா சனி நின்ற இடம் விருத்திங்கிறதுனால குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த 2ஆம் இடத்துல சனி இருந்து சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உச்சநிலை பெற இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக உங்களுக்கு அமையும். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் அகல இருக்கிறது. ஏன் உங்கள் குறை அகலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடையவன் உச்சப்பலம் பெற இருக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது நடக்கும், உங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அதே போல் ராசிக்குள்ள ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தற்போது பாருங்க சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ராகு போகிறார். அப்போ இந்த பராப வருஷத்தில் பாருங்க ராசிக்குள்ள ராகு போவது பாருங்க ஒரு சிலருக்கு பதட்டம், பயம், ஒரு குழப்பம். அதே போல் பாருங்க உடம்பு வெயிட் ஏறுறது, ஞாபக சக்தி குறைவு, இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும் இந்த ராசிக்குள்ள ராகு போகிறது. முக்கியமாக பாருங்க பண விஷயத்தில் ஏமாறாமல் இருக்கணும் கும்பராசிக்காரர்கள். நிறைய பேர் ராசிக்குள்ள ராகு போகும்போது ஈஸியாக ஏமாந்துருவாங்க. அப்போ ஏமாறாமல் இருப்பது உங்களுடைய திறமை. கும்பராசிக்காரர்களுக்கு ஏமாற்றம் கொடுக்குங்க இந்த ராசிக்குள்ள ராகு பயணிப்பது. அதே போல் ஒரு குழப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது. இப்போ நீ நான் இப்போ வெளிநாடு போகிறேங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சில தடைகள் கொடுக்கும். ஏற்கனவே நான் வெளிநாடு போயிருக்கேங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக இப்போ வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். அதே போல் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மொத்தத்தில் குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைவது, அதே போல் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய குரு உச்சம் பெறுவது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்புங்க இந்த பராப வருஷத்தில். அதே போல் 10ஆம் இடத்தையும் குரு பகவான் 5ஆம் பார்வையால் பார்க்க இருப்பது இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம், புது வேலை கிடைக்கிறது, தொழில் ரீதியாக ஏதாவது பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது, ஒரு சிலருக்கு வேலையே இல்லைங்க அப்படின்னாலும் வேலை கிடைக்கிறது. இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உத்தியோகம் சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கும் 10ஆம் இடம் கர்ப்பஸ்தானங்கிறதுனால. அதே போல் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். அப்போ உங்களுக்கு சொத்து சுகம் தேடி வரும்,
வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். 12ஆம் இடத்தை குரு பகவான் உச்சமிட்டு பார்க்கறதுனால யாரெல்லாம் வெளிநாடு போய் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அந்த வெளிநாடு யோகத்தை கட்டாயம் கொடுப்பார் குரு பகவான். இப்படி நல்ல மாற்றத்தை நல்ல அதிர்ஷ்டத்தை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கும்பராசிக்காரர்கள் கட்டாயம் பார்க்க முடியும். உங்கள் ராசிக்கு அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் உச்சநிலை பெறுவதனால கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை, வாழ்க்கையில் ஒரு சிறந்த அதிர்ஷ்டம், வாழ்க்கையில் ஒரு புது வளர்ச்சி, அதே போல் குடும்பத்தில் புது நபர் சேர்க்கை, உங்கள் குடும்பத்துக்கு புதுசாக ஒரு சிலர் வருவக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாத்தையுமே பாருங்கள் கொடுக்குங்க உங்கள் ராசிக்கு அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் உச்சநிலை பெறுவது. முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.